வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு தேர்தல் களத்தை இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சந்திச்சதே கிடையாது. தவிக தலைவர் விஜயோடைய வருகையால 20 வருஷத்துக்கு பிறகு அறுதி பெரும்பான்மை கூட வாங்க முடியாத சூழ்நிலையில தான் மற்ற கட்சிகள் இருக்காங்க. யாரு ஜெயிச்சாலும் பெரும்பான்மையை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைய தவிக தலைவர் விஜய் ஏற்படுத்தியிருக்காரு. முதல்வர் வேட்பாளர்களாக மு.க.ஸ்டாலின், பழனிசாமி, விஜய், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அப்படின்னு களத்துல இருக்காங்க. ஆனா விஜயோடைய வருகையால யாருமே அறுதி பெரும்பான்மை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விஜய் ஒரு அரசியல் புயல் தான். இந்த புயல் யார கரை சேர்க்க போகுது, யார கவுத்து போட போகுது அப்படின்றத மே 4 அப்ப தெரிய வந்துரும். ஆனா இப்பத்திக்கு யாரு அரசியல் களத்துல முன்னிலையில இருக்காங்க, யாருக்கு ஓரளவுக்கான ஆதரவு களத்துல இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். எஸ்ஐஆருக்கு பிறகு தமிழகத்துடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6.67 கோடி. இதுல பெண் வாக்காளர்கள் 2.89 கோடி. இதுல ஆண் வாக்காளர்கள் 2.77 கோடி பேர் இருக்காங்க. இதுல முதல் தலைமுறை வாக்காளர்கள் 12.51 லட்சம் பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர் 7617 பேர் இருக்காங்க. வழக்கமா பதிவாகும் வாக்குகளை விட இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல கூடுதலாக வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேர்தல் களத்துல மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. மாற்றத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. மாற்றமா யார நினைக்கிறாங்க அப்படின்னா தவிக தலைவர் விஜய ஒரு மாற்றமா நினைக்கிறாங்க. எதனால ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமா திராவிட ஆட்சி தான் இருக்கு. ஒண்ணு அதிமுக இல்ல திமுக, இவங்களை தாண்டி புதுசா யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ற ஏக்கம் உடையவங்களுக்கு தவிக தலைவர் ஒரு விஜய் ஒரு மாற்றா இருக்க போறாரு. அதே சமயம் இந்த 5 வருஷத்துல திமுக மேல நிறைய அதிருப்தி இருக்கு. சொத்து வரி ஏறிடுச்சு, அத்தியாவசிய பொருள்களுடைய விலையேற்றம், அதே மாதிரி மக்கள் மத்தியில சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் முக்கியமா பார்க்கப்படுது. பாலியல் வன்கொடுமைகள், நிறைய கஞ்சா புழக்கம் அதிகமாயிடுச்சு. அதுவும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள், இளைஞர்களுக்கு இடையில இந்த கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. இது எல்லாமே திமுக மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப ஒரு டீயோட விலை 12 ரூபாய் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி மக்களுடைய வருமானம் அதிகரிச்சிருக்கா அப்படின்னா அது இல்ல. இந்த ஒரு அதிருப்தியும் திமுக ஆட்சியில இருக்கிறதுனால மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே சமயம் திமுக மேல அதிருப்தி இருந்தாலும் கூட அதிமுக வெற்றி பெற வேண்டிய இடங்கள்ல திமுக முன்னிலை வகிக்கிறாங்க. அதிமுக கோட்டைகள்ல திமுகவுடைய ஆதிக்கம் இப்ப அதிகமாயிருக்கு. இதனால சில இடங்கள்ல திமுக முன்னிலை வகிக்கிறாங்க. மொத்தமா சொல்லணும் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு 121 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. அதிமுக கூட்டணி 83 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. தவிக மொத்தமாவே 3 தொகுதிகள்ல தான் முன்னிலை வகிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியும் அதே நிலையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட எந்த கட்சிகளும் முழுசா வாங்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா தவிக தலைவர் விஜயும் இருக்காரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காம போறது இது ஒண்ணு முதல் முறை கிடையாது. எப்பெல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு புதிய கட்சியுடைய வரவு இருக்கோ அப்பெல்லாம் தேர்தல் களம் ஒரு புதிய அனுபவத்தை தான் கொடுக்கும். 2006 தேமுதிக கட்சியை தொடங்கினப்ப விஜயகாந்த் அவர்களால ஒரு மிகப்பெரிய தாக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்டுச்சு. 8.38 வாக்குகளை தேமுதிக பெற்றாங்க. அதே மாதிரி வெறும் 96 சீட்டுக்குள்ள சுருங்கினாங்க திமுக. இது 2006 காலகட்டத்துல நடந்தது. அதே மாதிரி 2016 மக்கள் நல கூட்டணி உருவானப்ப அதிமுக மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 89 எம்எல்ஏக்களோட திமுக எதிர்கட்சி ஆகுறாங்க. இப்படி ஒரு புது கட்சி உள்ள வரும்போது ஒரு வித்தியாசமான ரிசல்ட் அந்த தேர்தல்ல நமக்கு கிடைக்கும். அதேதான் இந்த 2026 தேர்தலையும் நடக்க போகுது. தவிக தலைவர் விஜய் மற்ற 2 புது வரவுகளை விட ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுவாரு. இப்ப இருக்கிற தலைமுறையினர் எல்லார் கையிலுமே போன் இருக்கு. இப்ப விஜய் என்ன சொன்னாலும் அதை ட்விட் பண்ணி விட்டு அதை ட்ரெண்ட் ஆக்குறது தான் முக்கிய வேலையா இருக்கு. இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஐபிஎல் வந்துருச்சு, ஐபிஎல் பாக்குறது மட்டும் இல்லாம விஜய் என்ன பண்றாரு, விஜய் என்ன சொல்றாரு அதை கேட்கணும் அப்படின்றதுலயே உன்னிப்பா இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாவை வற்புறுத்துற வீடியோஸ் எல்லாம் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு குழந்தைகள், சிறுவர்கள் மத்தியில விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அப்பனா முதல் தலைமுறையினோட வாக்கு வங்கி விஜய்க்கு சாதகமா இருக்கு.
புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றதுக்காக தான் நாங்கள் விஜய்க்கு போடலான்னு ஐடியா போட்டு வச்சுக்கிறோம் எல்லாருமே. எங்கள் குடும்பத்து ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். ஏன்னா எப்பவுமே உட்காரவங்களே உட்காடுறாங்க, அவ்வளோதான். ஒரு வாட்டி நம்ம மாற்றி பார்ப்போமேன்றதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணுறது. விஜயுடைய அரசியல் கொள்கை என்ன, விஜயுடைய வேட்பாளர்கள் யாரு அப்படின்றத கூட அவங்க தெரிஞ்சுக்க விரும்பல. விஜய் சொல்ற மாதிரி எல்லா தொகுதிகளும் நான் தான் நிக்கிறேன் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கோங்க, எனக்கு ஓட்டு போடுறதா நினைச்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தான் தாவேகா சார்பா முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதுவே மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்களும் அதை ஏத்துக்கிறாங்க. இதுவே விஜய்க்கு 24% மேல வாக்கு வங்கி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதிமுக திமுக இவங்க மேல சலிப்பு ஏற்பட்டவங்களும் விஜய் பக்கம் தான் திரும்புறாங்க. மாற்ற வேணும்னு நினைக்கும் போது விஜய ஒரு மாற்றா நினைக்கிறவங்க அதிகமா இருக்காங்க. அதே சமயம் நாம் தமிழர் கட்சி சீமானுடைய வாக்குகளை விஜய் பிடிக்கிறாரு, விஜய் தாம் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை தாண்டி விஜய தான் நம்பிக்கை உரியவர்களா மக்கள் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குடும்பமே நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன், என் குடும்ப வாக்கு மொத்தமே விஜய்க்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு முதல் தடவை தேர்தலை சந்திக்கக்கூடிய விஜய்க்கு ஆதரவா பல தரப்பு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இதுவும் முதல் முறையா தான் பார்க்கப்படுது. இப்படி குடும்ப வாக்கு வங்கிய விஜய் குறி வச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு சாதகமா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி மாற்றத்தை ஏற்படுத்துறவங்க அதிகமா இருந்தா அப்ப திமுகவை தாண்டி விஜய ஆட்சி பிடிக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனா எந்த இடத்துல விஜய் சறுக்கி இருக்காங்க அப்படின்னா, விஜய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கட்சி ரீதியா எந்த ஒரு கட்டமைப்புமே கிடையாது. இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. ஆனா 234 தொகுதிகளையும் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்தா கூட எங்களுக்கு நேரம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு தான் தாவேகாவுடைய நிலைமை இருக்கு. ஒருவேளை அவங்க எல்லா தொகுதிகளும் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்ப வரைக்கும் திமுக மேல அதிருப்தி இருந்தாலும் பல இடங்கள்ல திமுக தான் முன்னிலை வகிக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக என்டிஏ கூட்டணி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழையவே முடியாது. பாஜக சாதி மத ரீதியான ஒரு அரசியலை கொண்டு இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இடம் கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும் அவங்க கூட கூட்டணி வச்சது அதிமுகவுக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா இந்த தேர்தல்ல ஏற்படுத்தும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 83 இடங்கள்ல முன்னிலையில வகிக்கிறாங்க. பாஜகவுக்கு 2 இடங்கள் கிடைச்சாலே அது பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்டிஏ கூட்டணியில இருக்கு. அதனால இப்ப திமுக முன்னிலையில இருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில அறிமுகமாகிட்டாங்களா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் தாவேகாவுடைய பிரச்சாரம் களத்துல இருக்கு. வேட்பாளர்களை கூட சரியான முறையில விஜய் அறிமுகப்படுத்தலன்ற ஒரு விமர்சனம் விஜய் மேல வைக்கப்படுது. ஒருவேளை இதையே அவங்க ஸ்ட்ராட்டஜியா கூட வச்சிருக்கலாம். வேட்பாளர்களை தாண்டி விஜய் முகத்துக்கு தான் ஓட்டு அப்படின்றத அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வேலையா கூட இது பார்க்கப்பட்டாலும் இது அரசியல்ல விஜய் பண்ண ஒரு சறுக்கலாவே பார்க்கப்படுது. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் சீமான் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இருக்கு. சீமானுடைய வாக்குகளை விஜய் முழுமையா வாங்கிட்டாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தொகுதி ரீதியா போய் இத்தனை பிரச்சாரம் பண்ணாலும் இதற்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்க 8% வாக்கு வங்கியை அவர் குறைக்காம இருந்துட்டாலே இந்த 2026ல அவருக்கான ஒரு வெற்றியா பார்க்க முடியும். தாவேகா புதுசா வந்திருந்தாலும் இந்த புதிய வருகையால எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். முக்கியமா விஜய் வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணல அப்படின்னாலும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தாவேகாவை பேச வச்சிருக்காரு. ஒவ்வொரு இளைஞர்களும் ரீல்ஸ் மூலமாவது விஜய பத்தி பேசாம இருக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு தாவேகாவுடைய அரசியலை இது மூலமா பரப்பியிருக்காரு விஜய். விஜயோடைய வருகை என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத மே 4 தெரிய வரும்.